இங்கே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இங்கே இருந்ததுன்னா நான் எதுக்கு அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணோம்? அதை தான் நான் சொல்கிறது. புரியுதுங்க. நீ அந்த திறமையை வளர்த்துக்கிறாம கம்ப்யூட்டரையும் அதையும் கம்ப்யூட்டரில் ஏன் கை வச்சாலும் சத்தம் வரும். நீங்கள் கை வைங்க, சும்மா கை வைங்க, சத்தம் வரும். வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இசைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் எப்படி நம்புறது? 80 பேர் உட்காந்து அவன் மூச்சு இழுத்து மூச்சை பிடிக்கிறான்னு தெரியாமலே கண்டக்டர் இப்படி கையை தூக்கிட்டாருன்னா அப்படி சைலண்டாக அப்படி பொசிஷனில் வந்துடுவாங்க. வந்துட்டா கவனமெல்லாம் இருக்கும் பொழுது மூச்சு நின்றுடும். மூச்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்குதுன்னு தெரியாமல் அவன் வந்து அவ்வளோ கவனமாக இருப்பான். அதெல்லாம் விட்டு அவர் கை காட்டி அந்த கண்டக்ட் பண்ண உடனே அப்படி வசைஞ்சு அப்படி வாசிக்கும் பொழுது இந்த உயிரும் உணர்வும் அந்த மனமும் எல்லாம் சேர்ந்து ஒரே முகமாக எல்லோரும் 80 பேரும் ஒரே லைனில் போகிறப்ப எப்படி இருக்கும்? அது அப்படித்தானே இருக்கணும். அந்த இது வந்து இங்கே கிடையாது. சினிமா பாட்டில் வருமா? புரியுது. சினிமா பாட்டில் வந்து இவன் பாடுற டூயட் பாட்டை எடுத்தாங்கன்னா அவன் பாடுற போது அவன் இருக்க மாட்டான், அவன் பாடும்போது இவன் இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி அந்த பாடலினுடைய இந்த ஒரு கேள்வி மாதிரி கேட்குறான், இவன் பதிலாக சொல்கிறா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் போச்சுன்னா இவன் கேட்குற கேள்வியை வந்து மைக்கை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்கிற பதில் சோத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இது என்ன இப்போ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்க ஒரு பாட்டில் 4 பேர் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ தூரம் கம்மியாகி போச்சு. ஏன்னா எல்லாரும் கீபோர்டு உட்காந்துருக்காங்க, எல்லாரும் லேப்டாப்போட இது இப்போ ப்ரோ டூல்ஸில் உட்காந்துருக்கும் பொழுது இவன் ப்ரோக்ராம் பண்ணுறது இவனுக்கு தெரியாது, இவன் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாது, மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாருங்கிறது டைரக்டருக்கு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு இந்த காலகட்டம். புரியுது. இது என்ன முன்னோக்கி போகிற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு.